ஸ்ரீகிருஷ்ணாவின் அன்பு வணக்கங்கள். 29/6/2026 திங்கட்கிழமை ஆனி பௌர்ணமி வருகின்றது. குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருப்பவர்கள் கட்டாயம் இந்த வழிபாடை செய்ய மறக்காதீர்கள். நம்ம சேனல்ல எத்தனையோ வீடியோ போட்டாலும் குழந்தை பாக்கியம் எனக்கு கிடைக்கல, நாங்கள் என்ன பண்ணுறது அப்படிங்கிற கமெண்ட்ஸ் தினமும் வந்துக்கிட்டே இருக்கு. அதற்காகவே ஒரு சில முக்கியமான நாட்களில் ஒரு சில குறிப்பிட்ட வழிபாடு செய்யும்போது அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கூடிய விரைவில் கிடைக்கும். அப்பேற்பட்ட நாள் தான் இந்த ஆனி பௌர்ணமி. ஆனி பௌர்ணமி எந்த நேரத்தில் பௌர்ணமி திதி ஆரம்பிக்கின்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரக்கூடிய திங்கட்கிழமை அதிகாலை 4:22 பௌர்ணமி திதி ஆரம்பித்து செவ்வாய்க்கிழமை காலை 6:11 வரைக்கும் நமக்கு பௌர்ணமி திதி இருக்கின்றது. இந்த பௌர்ணமி திதிக்கும் என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பௌர்ணமி அன்று அமிர்த யோகம் நிறைவாக இருக்கின்றது. மூல நட்சத்திரம் இருக்கின்றது. பௌர்ணமி அப்படின்னாலே சந்திரனுக்கு ரொம்பவே உகந்தது. மூல நட்சத்திரமும் சேர்ந்து வருவது நமக்கு அதீத பலன்களை பெற்றுத்தரும். மூல நட்சத்திரத்திற்கு அப்படி என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, பித்ரு தோஷத்தை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மூல நட்சத்திரத்துக்கு இருக்கு. இந்த நாள்ல நீங்க என்னென்ன தானங்கள் செய்கிறீர்களோ அதன் மூலம் பித்ரு தோஷம் நீங்கி கூடிய விரைவில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதனால உங்களால முடிஞ்ச அளவுக்கு எறும்புகளுக்கோ, பறவைகளுக்கோ, நாய்களுக்கோ, இல்ல உங்களால முடியாதவர்களுக்கு சாப்பிட கூட கஷ்டப்படுறவங்களுக்கு உணவு வாங்கி கொடுங்கள். அது மட்டும் இல்ல, இந்த மூல நட்சத்திரம் அப்படிங்கிறது அனுமர் அவதரித்த நட்சத்திரம். அதுவும் பௌர்ணமியும் சேரும்போது நம்ம நினைத்த காரியங்கள் குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கு அனுமர் வழிபாடை அன்று தினம் செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது. பௌர்ணமி அன்று முதல் நாளே உங்கள் வீடை முழுவதுமாக சுத்தம் செய்து முடித்த பிறகு நீங்கள் என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டு குலதெய்வத்தை முதல்ல வணங்குங்கள். முதல்ல குலதெய்வத்தை வணங்கினால் மட்டுமே நம்மளுடைய இஷ்ட தெய்வங்களை வணங்கும் போது நம்மளுடைய பிரார்த்தனை கூடிய விரைவில் நடக்கும். அதனால் முதல்ல உங்கள் குலதெய்வத்தை வழிபாடு செய்த பிறகு அனுமர் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்ய வேண்டும். அனுமரை எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெற்றிலை மாலை சாற்றி வழிபாடு செய்யலாம், அல்லது துளசி வாங்கி கொடுத்து வழிபாடு செய்யலாம். வாங்கி கொடுத்து வெண்ணெய் காப்பு சாற்றி வழிபாடு செய்து கோவிலில் கொடுக்கப்படும் பிரசாதத்தை தம்பதியர்கள் இருவரும் பகிர்ந்து உண்ண வேண்டும். நீங்கள் வீட்டில் இருந்தபடியே திருக்கருக்காவூர் கற்பரச்சாம்பிகை அம்மனை வழிபாடு செய்யலாம். வீட்டிலேயே நீங்கள் சாதாரணமாக வழிபாடு செய்தால் போதும். மாலை நேரத்தில் கிருஷ்ண பரமாத்மாவை வழிபாடு செய்யுங்கள். கிருஷ்ண பகவானே, நீங்களே எங்களுக்கு குழந்தையா பிறக்கணும் அப்படின்னு சொல்லி மனதார வழிபாடு செய்யுங்கள். அதுவும் 6 மணிலேருந்து பௌர்ணமி அன்று மாலை 6 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் நல்ல நேரம் இருக்கின்றது. முதல்ல உங்கள் குலதெய்வத்தை வழிபாடு செய்த பிறகு கிருஷ்ண பகவானை வழிபாடு செய்யுங்கள். வழிபாடின் போது இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். ஓம் தேவகி சுத கோவிந்த வாசுதேவ ஜகத்பதே தேவகி மே தனயம் கிருஷ்ண தத்வாமஹேம் சரணம் கதஹே என்ற சந்தான கோபால மந்திரத்தை 108 முறை தம்பதியராய் இணைந்து ஜெபிக்க வேண்டும். இதை ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு நீங்கள் தாராளமாக சொல்லலாம். இல்லைங்க, இந்த மந்திரங்கள்லாம் என்னால் சொல்ல முடியாதுங்க அப்படின்னா, மனமுருகி கிருஷ்ண பரமாத்மாவை வேண்டிக் கொள்ளுங்கள். நீங்களே எங்களுக்கு குழந்தையாக பிறக்கணும், தயவு செஞ்சு எங்கள் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி மனதார வழிபாடு செய்யுங்கள். மனமுருகி வேண்டும் போது கண்டிப்பாக அனைத்து கடவுள்களும் உங்களுக்கு வேண்டுகிற வரத்தை வாரி வழங்கச் செய்வார்கள். இந்த வழிபாட்டின் மூலம் குழந்தை பாக்கியம் அனைவரும் பெற வேண்டும் என்று என்னுடைய குலதெய்வத்தை நான் மனதார வேண்டிக் கொள்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு தயவு செஞ்சு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது உங்கள் ஸ்ரீ கிருஷ்ணா யூடியூப் சேனல். நன்றி, வணக்கம். உங்களுக்கு இந்த கிருஷ்ணரை ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நன்றி.